லைட் எலுமிச்சம்பழம் ஒன்று அங்கே கிடக்குது. மெழுகுவர்த்தியும் அமைஞ்சு விழுந்துடுச்சு. நம்ம தூரத்தில் பேசும்போது விளக்கும் அமைஞ்சிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? 100% என்னையை பொறுத்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் முடியல, எனக்கு பயத்தில் மூச்சே வாங்குது. ஹாய் நண்பா, பேக் டு மை சேனல். வந்துட்டு எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். என்னால் 4 மந்த்தாக வீடியோ போட முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சைடு ஃப்ராக்சர் ஆச்சு காலில். ஸோ அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. என்னால் சரியாக எந்த ஒரு இதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு ரெகுலராக வந்துடும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போனால், நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பிளடி மேரி கண்டென்ட்டு. ஸோ நம்ம அந்த கண்டென்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்ன ஸ்டோரினா, ஒரு சப்ஸ்கிரைபரு எனக்கு இது டாஸ்க்காக கொடுத்துருக்காப்புல. இந்த டாஸ்க் என்னன்னா, ப்ரோ சுடுகாட்டில் போயிட்டு பிளடி மேரின்னு சொல்லுங்கள் ப்ரோ, அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டும் ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி ரியல் ஆர் ஃபேக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதுக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்க வந்துக்கிறோம். இதில் எனக்கு நடந்ததை நான் இது எடுத்து என்னாச்சு? பார்த்தேன். இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கடவுளாக தான் பார்த்தேன். ஆனால் இங்கே ஏரியா உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்தோடனே இங்கே இருந்த ஒயிட் கலர் ஒரு பறவை மட்டும் நான் பறந்து போச்சு. ரைட், உங்கள்கிட்ட நான் லாஸ்ட் டைம் கட்டுறப்ப கிணத்துல தண்ணி அவ்வளோலாம் இல்லை. இப்போது தண்ணி ஃபுல்லாக ஏறி போயிருக்கு கிணத்துல. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு இங்கே தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? நம்ம முன்னே பார்த்ததை விட கிணத்துல தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்க. மணி, இந்த இடத்த பார்த்தீங்களா? இந்த இடத்த பார்த்தீங்களா? நம்ம நஷ்டம் வரப்போ இந்த இடத்த பார்க்கலாம். நம்ம நல்லா பாருங்க. இந்த இடத்த தாண்டினா தான் சுடுகாடு. அந்த கண்டென்ட் எங்கேயே பண்ணிடலாமா? இல்லையா? தெரியல, அந்த என்ட்ரன்ஸில் பண்ணிடலாமா? அங்கே தான் இருக்கும். எனக்கு என்னமோ இங்கே பண்ணுறது தான் சரியாக வரும்னு தோணுது. மரம்லாம் இருக்குது. இப்போ எதுனா மேலேருந்து எதுனா உள்ளிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் விழாது. சொல்கிறாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கணும். இங்கே வந்துட்டு அதுவும் ஆள் நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே கயனிலாம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பண்ணால் அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஏன்னா வந்துனாக்கா என்ன தப்பாக நினச்சிப்பாங்க. நம்ம பண்ணுறது அவங்களும் பாதிக்கக்கூடாதுல்ல. நம்ம இங்கே இருக்கிறது இந்த டைமில் யாரும் வரக்கூடாதுங்கிறத நம்ம மக்களுக்கு கன்வே பண்ணுறோம். அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, நமக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் இதுவாக பண்ணுவோம். ஆனால் நமக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, பார்க்குற இந்த ஊர் மக்கள் சைடு வராங்க அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பண்ணலாம். வாங்க. பயப்படாதீங்க ப்ரோ, தைரியமாக போங்க. லாஸ்ட் டைம் வரப்போ எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்தது. நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து போன வந்து எனக்கு வெறும்
பேட் கனவாக வந்துருந்துச்சு. ஆனால் நான் இப்போ இது எடுக்க போகிறேன். ஆனால் அது நான் வந்துட்டு கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கான எனக்கு அப்போது வந்துட்டு எனக்கு சொல்கிறப்ப பிளடி மேரிங்கிறது அதெல்லாம் ஃபேக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் போய் கூகுளை ட்ரை பண்ணி பாருங்கள். பிளடி மேரிங்கிறது அது தமிழில் ஃபுல் லிஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே வரும். நீங்களும் செக் ப்ரோ பார்த்தீங்களா ப்ரோ? என்னது அங்கே ப்ரோ? வேணாம் இல்லை, இப்போ ஒரு நிமிஷங்க. வேணாம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வேணாம் வாங்க ப்ரோ. இது சுடுகாடு. நம்ம வந்திருக்கிறது இப்போ 12:45 ஆகுது டைம். கொடுங்க. அங்கே இப்போ நான் கடனை தான் பார்த்தேன். அங்கே அந்த சமாஜ் இருக்குல்ல, அதனால வந்துட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஒன்று பண்ணுறப்ப நம்ம இங்கே தான் இந்த பிளடி மேரிங்கிட்ட நம்ம ஷார்ட்ஸில் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அதேமாரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ரொம்ப பேசு. ஆனால் போன டைம் வரப்போ வெறும் ப்ளைனாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைமு இந்த புல்லு இதெல்லாம் உடஞ்சி இதெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியல. ப்ரோ பண்ணுமா ப்ரோ? உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு இங்கே பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. பயப்படாதீங்க, ஓகே தானே? முடியுது. ஸோ என்ன கண்டென்ட்னா, ப்ரோ சுடுகாட்டில் போய்ட்டு பிளடி மேரின்னு சொல்லுங்கள் ப்ரோ. அவங்க உண்மையாக புரியான்னு பார்ப்போம். பட் ஆனால் உண்மையாக இருந்தானாக்கா ஏதோ ஒரு பொருளை சிம்டம்ஸ் காட்ட சொல்லுங்கள் ப்ரோன்னு லாஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா மிளகு, அகில், கேண்டில், லெமனு, சிவப்பு, மஞ்சள். ஸோ விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பிளடி மேரி நெற்காலை செக் பண்ணிடுவோம். அது ஃபேக்காக ரியல். ஸோ இதுதான் ரீசனு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளடி மேரி மொத்தம் 6 டைம் சொல்லணும். 6 டைம் சொல்லிவிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நடக்கட்டும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் ப்ரோ அவங்க அப்படி உண்மையாக இருந்தாங்கனாக்கா மல்லிகைப்பூ சொல்லியிருந்தாங்க. பட் மல்லிகைப்பூக்கும் பேக்கில் இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட யாரும் சொல்லலை, சாரி எஸ்கே, சாரி. மல்லிகைப்பூ வந்துட்டு நான் சொல்லவே இல்லை, அது பேக்கில் தான். பூ எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தா? ஸோ சாரி, இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதுவும் இதுக்கான சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஒன்றும் மல்லிகைப்பூ சொல்லலை, பட் சாரி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பிளடி மேரி 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 பிளடி மேரி. நீங்கள் உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு பொருளை சிம்டம்ஸ் காட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஸோ இங்கே இருக்க ஏதோ ஒரு பொருளை நீங்கள் அமுச்சிடுங்க. அகலாக இருக்கட்டும், இல்லைன்னா கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு பொருளையாச்சும் நீங்கள் சிம்டம்ஸ் காட்டலாம். ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஒரு பண்ணுங்கள். ஏன் எஸ்கே சொல்கிறேன். இந்த பிளடி மேரிங்கிறது ஒன்று நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்கு அதான் அதெல்லாம் நம்புறதே கிடையாதுப்பா. நான் நம்பலை. ஆனால் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பிளடி மேரி நிறைய பேர் இந்த கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதேமாரி யாரும் பண்ணதில்லை. ஸோ எனக்கு இன்னொன்று புரியும். நிறைய பேர் யாரும் அன்டைமில் இந்த மாதிரி சுடுகாட்டில் வந்து யாரும் பண்ணது கிடையாது. சேஃப்டிக்கு நானும் சொல்கிறேன், இதுமாரி நீங்களோ வீட்லேயோ இல்லை வெளியிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நீங்கள் ஜாலிக்கோசம் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. நிறைய சைடு எஃபெக்ட். ரொம்ப ரிஸ்க்கான வேலை இது. நம்ம இப்போ டைம் தான் தெரியுமா, அது 1:15 ஆகுது டைம். நான் உங்களுடைய சேஃப்டிக்கு தான் இதை சொல்கிறேன். ஆனால் இது இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னையை நான் பொறுத்த வரைக்கும் நான் 100% ஆன்மாவாக இருக்கட்டும் இல்லை தெய்வமாக இருக்கட்டும் நான் கன்ஃபார்ம் நம்புவேன். எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு.
பின்னாடி தான் இருக்கு. பேக் சைடில் ஒன்றுமே சவுண்டு கேட்குது. எஃபெக்ட் வர ஆரம்பிக்குது ப்ரோ. ஏதோ ஒரு மூச்சு காத்துமே சத்தம் கேட்கல. ஆமாம் கேட்டுச்சு. ஓய் ப்ரோ லைட் ஆன் ப்ரோ. ப்ரோ லைட் 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 லைட். ப்ரோ அம்மா என்னாச்சு ப்ரோ? ப்ரோ உட்காந்துருந்தேன். அன்டைமில் வந்து மட்டும் நாய் வேறு குலைக்குது. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் 5 செகண்ட் சொல்லியிருந்தேன் கைஸ். ஆனால் உங்கள்கிட்ட இப்போ பாருங்க விடாமல் குலைக்குது அது. அவங்க சொன்னாங்கல்ல உங்கள்கிட்ட அந்த டாஸ்க் நீங்கள் தானே படிச்சிங்க எஸ்கே? அந்த டாஸ்க் என்ன சொன்னாங்க படிக்கிறப்போ? ப்ரோ ஏதோ சிம்டம்ஸ் காட்டும் ப்ரோ, அந்த டைமில் நீங்கள் அது தூக்கி போடும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ நீங்கள் இன்னும் கேப்சர் பண்ணீங்களா ப்ரோ? என்னது? இந்த தூக்கி போடுறப்போ அந்த டாக்ஸ் குளித்து சவுண்டு ஒரே நேரம் பார்த்தீங்களா? கரெக்ட் கரெக்ட். ஒரே நேரம் அந்த எஃபெக்ட் காட்டும் போது தான் அங்கே நாய் குலைக்க ஆரம்பிச்சுது. அதுவும் எந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்களா? அது வந்து எரிக்கிற இடம் அங்கேருந்து வந்துருக்குது. எனக்கு இந்த மோயத்து சரியாக படல. நம்ம இதை செக் பண்ணுறதே ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. ப்ரோ மிஷன் நெஞ்சு அடிச்சிச்சு ப்ரோ. எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு, எனக்கு தெரியுமா? தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. ப்ரோ அதில் என்ன எடுக்கிறீங்க? எல்லாம் மல்லிகைப்பூ இருக்குது, உங்களுக்கு எதாவது கூடாதுல்ல? அந்த மல்லிகைப்பூலாம் எடுத்துடாதீங்க, அது வாசனைக்கு அது முன்னாடி வர ட்ரை பண்ணோம். ஸோ காய்ஸ் இதில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறதே தெரியல. ஆனால் எனக்கு ஒரு செகண்டுக்கான அந்த மூச்சை சத்தியமாக எனக்கு வரல. ஆனால் அந்த அளவுக்கு 5 செகண்டு கூட ஆகல. உண்மையில சொல்ல போனால் 5 செகண்டில் 3 செகண்டு தான் ஆச்சு, நான் தெளிவாக சொல்ல போனால். ஆனால் நான் அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் இதில் போடுறேன், இந்த வீடியோவில் கமெண்ட்டில் நான் கன்ஃபார்ம் போடுறேன். முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்குங்க, தயவுசெய்து சொல்கிறேன். யாரும் இந்த அன்டைமில் இந்தமாரி இந்த ஓஜா போட்டு திசை இந்த ஒரு சில இந்த அமானுஷமான கேம் திசை விளையாடாதீங்க. உங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரோ ஆனால் இதை விட நம்ம ஒன்று பண்ணலாமா? சொல்லுங்கள். அது நம்ம முன்னாடி வர வைக்க ட்ரை பண்ணலாமா? பண்ணலாமே ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. மொத்தம் 3 விஷயம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து காட்டிடுச்சு. இந்த கேண்டில் கூட பாருங்களா, கிட்ட போகாதீங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் கிட்ட வாங்கண்ணா எஸ்கே. இந்த கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா எரியுது ப்ரோ. அந்த இது எங்க ப்ரோ? பேக் சைடு இது எங்க? என்னது ப்ரோ? என் பேக் சைடில் ஒன்று வச்சுருந்தேன் ப்ரோ, சேஃப்டிக்கு. நான் அதை காணா ப்ரோ. என்னது தெரியலையே. என்னது தெரியலையே. எதனா ஒன்று குறையுதா பாருங்க. இல்லை நமக்கு ஏன்னா சிம்டம்ஸ் காட்டும்போது ஏன்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சான்னு பாருங்க. நல்லா பாருங்க ப்ரோ. என்னது? லெமனாங்க? ஆமாம், நிறைய நம்ம 4 வச்சோமே. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4வது. என்ன பாருங்க கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக் உங்க பின்னாடி தான் கத்துது. ப்ரோ விளக்கு எரிஞ்சு. உங்க பிளேட் பாரு ப்ரோ. என்னது? உங்க பிளேட் என்னந்தாங்க ப்ரோ? பா லைட் போடுங்க. இருங்க போகாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, போகாதீங்க. எனக்கு என்னமோ சரியாக படல. காய்ஸ்
ஸோ நான் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப இவருக்கு பின்னாடி வேறு நிற்கிற மாதிரி ஷோட பார்த்துங்க. மணி இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். கேண்டில் அங்கே தனியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேர் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், நம்ம 2 பேர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு அந்த விளக்குக்கிட்ட வந்து என்ன பண்ணுற போகுது, அந்த விளக்கு அமைச்சிட்டு போயிட போகுது. அது 2வதாக என்ன ஒரு எஃபெக்ட் காட்டிகிட்ட போகுது. அவங்க மொத்தம் 3 எஃபெக்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வேறு எந்த எஃபெக்ட் என்கிட்ட சொல்லலை. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒன்று கேண்டிலு, ஒன்று அகல். லாஸ்ட்டு அகல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அகல் அமையலை. அதுதான் எனக்கு 3வதாக கம்ப்ளீட்டாக இங்கே ஆவி இருக்குதா இல்லைன்னா அந்த அகல் தான் சொல்லும். அந்த அகலுக்கு தான் இப்போ அதுக்கு தான் நான் கொஞ்சம் அப்படி தள்ளி போய் நின்று ஸ்டார்ட் எடுக்கிறேன். அந்த அகல் அமைதாலன்னு மட்டும் பார்ப்போம். அப்படி அந்த அகல் அமைஞ்சிருச்சுன்னா 100% அந்த ஆன்மா இங்கே இருக்குதுன்னு நான் 100% நம்புவேன். ப்ரோ ஓடு ப்ரோ. ஏய் எது எட்டி பார்க்குதுல ப்ரோ, ஓடு ப்ரோ. டேய் இரு ஒரு நிமிஷம். அது நல்லா பார்த்தீங்களா? அது நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அது நம்மளை தொந்தரவு பண்ணல. ப்ரோ உங்க தான் ப்ரோ எட்டி பார்த்தாங்க. அது நம்ம முன்னாடி வர ட்ரை பண்ணுது. ஹாய் இங்கே பாரு காய்ஸ், நம்ம அங்கே 4வதாக ஒரு எலுமிச்சை பழம் வச்சுருந்தோம்ல. ஆமாம், அது இங்கே கிடக்குது. நல்லா பாருங்க. அப்போ அது இவரோட ஆன்மாவாக தான் இருக்கணும். நல்லா பாருங்க, இங்கே சுற்றி யாருமே இல்லை. விளக்கு மட்டும் அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படி உங்களுக்கு எந்த புரியுதா ப்ரோ? அந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுங்க. அங்கே இருந்தாங்க ப்ரோ ஒயிட் கலரில். ப்ரோ அங்கே வெள்ளை கலர் உருவம் ப்ரோ. இல்லை இப்போ நம்ம அதை பற்றி ப்ரோ அங்கே நின்றுச்சு ப்ரோ. அந்த இதுக்கிட்ட அகலுக்கு பின்னாடி ப்ரோ. அது இந்த இடத்த சுற்றி வந்து நமக்கு ஆட்டம் காட்டுது. இது பாருங்க ப்ரோ, என்ன தெரியுதா? தெரியுது. 3 தடவை சுற்றி உடைப்பாங்களே அதுதானே. இந்த லெமனு இங்கே எப்படி வந்துச்சு ப்ரோ? வேற பேட்ச் ரோல்ல ப்ரோ. ஆமால கரெக்ட். ஏய் ப்ரோ அங்க விளக்கு எரிஞ்சது. ஏய் போடா ப்ரோ பாரு ப்ரோ. எனக்கு இந்த மாதிரி சரியா படல. எலுமிச்சம்பழம் ஒன்று அங்கே கிடக்குது. மெழுகுவர்த்தியும் அமைஞ்சு விழுந்துடுச்சு. நம்ம தூரத்தில் பேசும்போது விளக்கும் அமைஞ்சிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? 100% ப்ரோ. என்னையை பொறுத்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் முடியல, எனக்கு பயத்தில் மூச்சே வாங்குது. ப்ரோ இதெல்லாம் எனக்கு ஓகே. எனக்கு இன்னொன்று புரியல. அதால் எப்படி இந்த வடத்தில் வர முடியும்? எனக்கே அதான் புரியல. லெமனு இந்த வட்டத்துக்குள்ளார இருக்குது, அகலும் வட்டத்துக்குள்ளார இருக்குது. சரியா? ஓகே, அகலும் பார்டரில் இருக்கு வச்சுக்கோங்க. இது இங்கேருந்து எப்படி எடுக்க முடியும்? அதுதான் சந்தேகமாக இருக்குது.
காய்ஸ் அதுவும் இல்லாத இங்கே வந்துட்டு ரீசெண்டாக டெத் ஆகி 4 டே தான் ஆகுது. காய்ஸ் அவங்க சொன்ன அந்த 3 டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மிரரு அங்கே தான் இருக்குது, அகல் அமைஞ்சிருச்சு, கேண்டில் அமைஞ்சிருச்சு, லெமன். இப்போ வாங்க நம்ம இன்னும் உள்ளே போகலாம். எனக்கு என்னமோ இங்கேருந்து போயிடலான்னு தோணுது. ஹாய், என்னாச்சு? நீங்கள் பேக்கில் மல்லிப்பூ வச்சுருக்கீங்கல்ல, ஆமாம் அந்த எஃபெக்ட் தான் காட்டுது. எங்கள் பேக்கை திறங்க. இல்லை அப்படியே திறங்க, சும்மா சைடில் திறங்க. சும்மா பிளாஸ்டிக் போவா இல்லை ஒரிஜினல் போவாது? ஒரிஜினல் மல்லிப்பூ. வெளில எடுக்காதீங்க, அப்படியே உள்ளேருந்தே காட்டுங்க. ஆமாம், மூடுங்க. ரைட், இதில் வந்து லாஸ்ட்டு அண்ட் பர்சன்டேஜ் நம்பர் இது ஒன்று லாஸ்ட் எஃபெக்ட்டு. ஸோ இதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்னால் பயத்தில் சரியாக பேசக்கூட முடியல. ப்ரோ கத்துனாங்க ப்ரோ பேக் சைடில். யாரு ப்ரோ? ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ் ப்ரோ. எம்மள ப்ராமிஸ் அப்போ கத்துனாங்க ப்ரோ. டைம் 1:45 ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது டேஞ்சர்னு தோணுது. எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது பயமாக இருக்கு. பார்த்தியா என்னாச்சு? என்ன இது? என்னது இது? பச்சையாக இருந்த எலுமிச்சை மழை எப்படி கருப்பாச்சு? ப்ரோ ஒன்றும் இல்லை, நான் அப்படியே தான் கையில் வச்சுருந்தேன். நான் டக்குன்னு ஹீட் ஆச்சு ப்ரோ கையை. அப்பா அது நினச்சா எது வேணாலும் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம போயிடலாம். அதில் மல்லிகைப்பூவில் தூக்கி அடிச்சது டக்குன்னு லெமனு, அது பச்சை லெமனு. இப்படி இந்த அளவுக்கு ஹீட் ஆச்சுன்னு தெரியலண்ணா, ஆனால் டக்குன்னு கறிச்சு பார்த்தீங்களா? போயிடலாம்டா. சத்தம் கேட்டுச்சா? வாங்க. எங்கடா போகிறேன்? இல்லை ஏன்? எனக்கு நடந்த அங்கே சொன்னல அது ஏற்கனவே இங்கே நடந்ததே என்னால் ஒன்றுமே முடியல. சத்தியமாக உள்ளலாம் என்னால் வர முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் சமாதி அங்கே நம்ம ஒரு லெமன் எடுத்தோம்ல. ஆமாம், எனக்கு நடந்த அதுதான் அங்கே தான். எல்லாம் அப்படியே இருக்கு. வாங்க. என்னாச்சு? நீ நிற்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. வாங்க. மேட்ச் பாஸ் பண்ணு. இந்தா
நீ பத்தி பெட்டி கூட அமையுது. காற்றுல அமையுது ப்ரோ. காற்றே அடிக்கல. அதான் ப்ரோ பத்துக்கு அந்த நெருப்பு கொஞ்சம் பார்த்தீங்களா அதில்? எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. பத்தி பெட்டி கொடுங்க. ஸோ காய்ஸ், எனக்கு ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்கல? ஆமாம் ப்ரோ. சரி சரி, ஏற்றுங்க. டைம் 1:30 ஆயிடுச்சு. ஸோ காய்ஸ், இங்கே வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் வீடியோ போட்டது வந்து அவங்கள்ட்ட நான் அதை கன்வே பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல. எனக்கு நைட்டில் தூங்குறாப்பலாம், ஆனால் இன்ன வரைக்கும் இது எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாது. நாங்கள் வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை என்னுடைய பிரதர்கிட்டையோ நான் அது யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல. பட் நான் உங்களுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டில் என்னுடைய கனவுல வந்து ஒரு பெண்ணு வந்துட்டு வா நம்ம செத்துடலாம் அப்படின்னு ஒரு பெண்ணோட குரல் சொன்னாங்க. ஆனால் என்னை இங்கிருந்து அந்த கனவுல என்னை கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் என்னை கூட்டின்னு போகிறப்போ ஒரு ஆணை வந்து கூட்டின்னு போகிறாங்க. என்னோட கனவுல தினமும் ஒரு 3 to 4 டேஸாகவே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்னால் அது வந்து மீண்டு வரவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண எனக்கே தெரியல. எனக்கு இதோட 3 நாள் இது மாதிரி இருந்துச்சு. 4th டே நடக்கிறப்போ என்னுடைய அம்மா என் பக்கத்துலேயே படுத்துருக்காங்க. நான் அப்போ வந்து கனவு நினச்சிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறப்ப தான் எனக்கே ஒரு மாதிரி எப்படின்னா உடம்பு சரியில்லாமல், அன்றைக்கி நைட்லேருந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. சொல்லிடுறேன், மைண்டில் வச்சுக்கோங்க தயவுசெய்து. இருக்கப்போ நான் தூக்கத்துலேயே நடந்து போகிறேன். ஆனால் யாருக்கிட்டும் நான் பேசிக்கிட்டே போகிறேன். ப்ரோ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க. நான் தூக்கத்தில் நடந்து போகிறேன். எனக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் முருகர் கோயில் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் பெரியம்மன் கோயில் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் கேப்பில் தான் என்னுடைய சென்டரில் தான் என்னுடைய வீடு இருக்குது. பக்கத்தில் முருகர், பெரியசாமன், இது சென்ட்ரல் தான் என்னுடைய வீடு. அந்த வீட்டில் எப்படின்னா எல்லை சாமின்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய அம்மன், அவங்க வந்துட்டு அந்த டைமில் ஊர் அந்த எல்லைக்கு வந்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக டைம் தெரியல. ஆனால் கனவுல போகிறேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அந்த கனவு இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரியாலிட்டியாக நடந்துச்சு இந்த 4 டேவே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில டைமில் நான் வந்துட்டு தப்பான முடிவுக்கெல்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் ஒரு சில தப்பான விஷயம் பண்ணுற மாரி என்னை தூண்டி விட்டுச்சு. ஸோ ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பிளடி மாரி கண்டென்ட்டுங்கிறது பின்னாடி யாரோ தொடுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. என்ன தினம் வெயிட் வந்து ஒரு பெண்ணு தான் கூப்பிடுது. ஆனால் என்னை இங்கேருந்து கூட்டின்னு போகிறது ஒரு ஆள். எனக்கு தினம் ஒரு கனவு நடக்குது. ஆனால் கனவு தான் நினச்சேன், எனக்கு நடந்த அது ரியாலிட்டி. அது என்னுடைய கனவு மூலிமா என்கிட்ட வந்து கண்ணு பண்ணுச்சு. வா நம்ம செத்துடலாம், நான் ஒண்டியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் தனியாக இருக்கேன், எனக்கு கூட கம்பெனிக்கு வா அப்படின்னு எனக்குள்ளே அந்த மைண்டு டிஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டே தான் இருக்குது. என்னால் சரியாக தூங்க முடியல. கனவு. ஸோ நான் வந்துட்டு போகாத கோயில் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு ஆனால் சைடு எஃபெக்ட் வந்துச்சு. ஆனால் அதே மாரி வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஆனால் எனக்கு கனவுல வந்துட்டு எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. எனக்கு வேறு எங்கேயுமே என்னோடய மைண்ட் செட் போல. என் கனவு ஃபுல்லாகவே இந்த ஏரியா அப்போ நிற்கிறேன்.
அந்த இடம் தான். இந்த லெமன் வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருந்ததுல அங்கேயே தான் இருந்துச்சு. ஸோ நானும் அந்த கனவை விட்டு வெளில வரலாம் பார்த்தா என்ன முடியல. ஆனால் எனக்கு இன்னமும் அந்த பேட் கனவு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நான் ஏஞ்சி வெளில போகல. மணி நான் ஒன்று சொல்லிக்கிட்டா, ஃபஸ்ட்டு கேண்டில் இதுவானது எனக்கு அப்போவே எனக்கு இந்த இடத்த விட்டு போயிடணுன்ட்டு முடிவாயிடுச்சு. ஓகேவா? சரி. இப்போ எனக்கு இங்கே இருக்கவே தோணலை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இதை விட ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. நீங்கள் கீழே விழுந்தீங்கல்ல, ஆமாம். நீங்கள் பேக்கில் பூ வச்சுருக்கிறதுனால தான் அது உங்களை தனியாக பிரிக்க ட்ரை பண்ணுது. இந்த இடத்தையே நம்மளே சுற்றி அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கேருந்து பார்க்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதோட எஃபெக்டை மட்டும் நல்லா காட்டுது. யோசிச்சிங்களா நீங்கள்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பிடலாம். அதுதான் நல்லது நமக்கு. சரியா? லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரோ, அதை மட்டும் பண்ணிடலாம். லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் என்னது? மல்லிகைப்பூவா? சத்தியமாக என்னால் முடியாது ப்ரோ. இது இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. நான் இது வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபர் டாஸ்க் கொடுத்தாங்க. அதேமாரி நான் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல மாந்திரிகம், எனக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட நான் போய் கேட்குறப்போ இதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் மல்லிகைப்பூ வைக்கிறப்போ கேண்டில் சென்டரில் நீங்கள் இருக்கவே கூடாது. ஒரு அரடி கேப்புக்கிட்ட போய் சேர்ந்து நில்லுங்க. அந்த மல்லிகைப்பூ லைட்டாக அசைஞ்சாலும் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த டைமு அதை பண்ண போகிறோம். லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு திருப்பி நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? நம்ம இதோட ஸோ வாங்க அந்த லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ நம்ம மல்லிகைப்பூலேருந்து பேக் எடுத்துடலாம். எனக்கு என்னமோ இது பண்ண வேணும்னு தோணுது. என்னாச்சுண்ணா? ஸோ இதை வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு அரை அடி டிஸ்டன்ஸில் போய் நாங்கள் வைக்கிறோம். அரடினா இங்கே இருக்குது. இது வாங்க அந்த கல்லுக்கு பின்னாடி தான் வைப்போம். இது கொஞ்சம் சேர்த்து இல்லை. ஆனால் நான் முழுக்க உங்களுக்காக தான் பண்ணுறேன். இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் வெளில வராது. இந்த ரீசனுக்கு தான் தான் நான் இவ்வளோ முழுசும் கரெக்டாக வந்துட்டு இந்த டைமில் அந்த டைமில் உங்களுக்கு தான் இவ்வளோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கேமரா செட் பண்ணிட்டீங்களா? எஸ்கே வச்சாச்சு கேமரா. போகலாமா? எக்ஸ்பெரிமெண்ட் வேணான்னு தோணுது. வா 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 போயிடலாமா? வீடியோ கட் பண்ணு.